16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா 16 வகை செல்வங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. நான் ஆண்மகன். அப்போ திருமணத்தின் போது ஆண்மகன் என்பது உருவம் 1, துருவம் 2 எங்கள் அப்பா அம்மா, திசை 4 எங்கள் அப்பாவை பெற்றவங்க 2 பேர், அம்மாவை பெற்றவங்க 2 பேர். இந்த 4 திக்கு 8 எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பாவுடைய அப்பா, எங்கள் அப்பாவுடைய அப்பாவை பெற்றவங்க 2 பேர், எங்கள் அப்பாவுடைய அம்மாவை பெற்றவங்க 2 பேர். இது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு 4. நான் பெண்ணை திருமணம் பண்ணும்போது மாமனாருக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2, அவங்க அம்மாவை பெற்றது 2, மாமியாருக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2, அவங்க அம்மாவை பெற்றது 2, இது 8. அப்போ 16ம் பெற்று பெறணும். இந்த 16 குடும்பத்தினுடைய 7 தலைமுறையின் அணுக்களை குறைவில்லாமல் பெற்று எந்த நொடி இல்லாமல் வாழ்வதே 16 வகை செல்வங்கள்னு அர்த்தம். அப்போ 8 அடினா குட்டி 16 அடி. வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த பூமியின் மீது நம் கால் பட வேண்டும் என்பது அர்த்தம். வாழ்த்துக்கள்.